வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன். ஸோ யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் பற்றின நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். நிறைய பேர் கேட்டுட்ருக்கிற எப்போ அப்பாயின்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில கேள்வி, அதாவது அந்த கேள்விக்கான ஒரு சில பதில்களோட ஷேரிங்காக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஏன் டிலே ஆகுது, என்ன இந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் எதனால் டிலே ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ டிஆர்பிக்கு நேரில் போன ஒரு கேண்டிடேட் சொன்ன விஷயம் இருக்குது. ஸோ ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் இன்னும் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதும், வேக்கன்சி இதற்கு மேலே வாய்ப்பு இருக்கா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிஆர்பி ரிலேட்டடான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ், நியூஸஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி டிப்ஸு, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் லெசன் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த இது இல்லாமல் நமக்கு இந்த பிஜிடிஆர்பிக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நம்ம இருக்குது, இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கான நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் 2025 இன்னும் அப்பாயின்மெண்ட் பண்ணலை. ஏன் அப்படிங்கும்போது இஷ்யூஸ் டிலே. என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ப்ரிவியஸ் வீடியோ யூஜிடிஆர்பி பற்றி போட்டதுலேயே. இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் நிறைய பேரை இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க எல்லாருமே சில பேர் இன்னுமே நம்மளோட டைரெக்டாக டிஆர்பி ஆஃபீஸை அப்ரோச் பண்ணி நிறைய பேர் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தமிழ் லிஸ்ட்டில் நிறைய கொஞ்சம் எலிஜிபிள் இன்எலிஜிபிள் இந்த இஷ்யூஸ் இருந்துச்சு. ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி கிராஸ் மேஜர், அதாவது ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி அந்த காமன் பிஎட் இது சம்மந்தமான எலிஜிபிள் இன்எலிஜிபிள் இஷ்யூஸ் இருக்குது. அதை அவங்க நேரடியாக போய் நிறைய பேர் அதற்கான கரெக்டான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி அதை பார்த்துட்ருக்காங்க. இது இல்லாமல் ஒரே ஒரு கேஸ் இருக்குது யூஜிடிஆர்பியில், அதாவது இன்டரிம் ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இன்டரிம் ஸ்டே அதில் ஒரு 4 டீச்சர்ஸ் திரும்ப செலெக்ஷன் லிஸ்ட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்காங்க தமிழில். அவங்கள உள்ளே கொண்டு வந்துட்டால் அந்த கேஸ் ஸ்டாப் ஆகிடும். இது இல்லாமல் இன்னுமே ஏன் அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேருக்கான கோரிஸ் இன்னும் நடந்துகிட்ருக்கு. இன்னுமே யூஜிடிஆர்பி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. சீக்கிரம் ஆனால் முடிஞ்சிடும், பணி நியமனம் விரைவில் நடந்துடும் அப்படிங்கிறதும், இன்னுமே இதுக்கான கோரிஸ் உங்கள் டீச்சர்ஸ் தான் இங்கே அதுக்கான இதை நாங்கள் பார்த்து ஒவ்வொருத்தருக்கான தனிப்பட்ட இதை ரெக்டிஃபை பண்ணுறதுனால தான் இது டிலே ஆகுது அப்படிங்கிறது இன் பர்சன் ஒரு கேண்டிடேட் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க நமக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சீக்கிரம் போட்டுருவாங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போட்டுருவாங்க அவங்களும். ஏன்னா இப்போ ஒருத்தரை நம்ம ரிஜெக்ட் பண்ணும்போது அவங்க அதோட ஜஸ்டிஸ் கேட்டு அவங்க போகும்போது தான் இது லேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் அவங்களுக்கான கொரிஸ் எல்லாத்தையுமே அவங்க கரெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னும் லிஸ்ட்டு அதாவது ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்பிஎஸ்எல் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் ஃபார்வர்டு ஆச்சா அப்படின்னு பார்த்தோன்னா யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் ஃபார்வர்ட் ஆகலை. ஃபார்வர்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விண்டோலே வந்துடும் டிஆர்பியில். ஸோ இன்னும் ஃபார்வர்ட் ஆகலை. வேக்கன்சி இன்க்ரீஸ் பற்றி நிறையா பேர் அதே மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லும்போது நான் அவைலபிள் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம நிறையா தடவை சொல்லியிருந்தோம். பட் இந்த இடத்துல இப்போ நேற்று கூட நான் ஒரு இதில் ஒரு ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த இதில் யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆகியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 400-500 போஸ்டிங் கிட்ட உங்களுக்கு நான் அவைலபிள் போஸ்டிங் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ அதையும் நிரப்புறதுக்கான, ஏன்னா 3192 பேரை நாங்கள் நிரப்புகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒப்புதல் அவங்கக்கிட்ட இருக்குது. இந்த 3192 பேரை செலக்ட் பண்ணிட்டோன்னா அவங்கள அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு எந்தவித தடையும் இல்லை. ஆனால் நமக்கு செலக்ட் ஆகிருக்கிறது 2800 பேர் தான். ஸோ அப்போ அந்த இதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் இன்னமுமே சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அதுக்கு எப்படி அது சில டிபார்ட்மெண்ட் நான் அவைலபிளை ஜென்ரலுக்கு கொண்டு வர முடியாது, சில இதை செய்ய முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்படுறோம். ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படின்னா ஆடெண்டம் போட முடியாது. பட் அந்த லாஸ்ட் 1 or 2 இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே அந்த சிவிக்கு போயிட்டு வந்துட்டு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வராமல் சிவிக்கு போயிட்டு சில பேருக்கு
மீண்டும் வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இதுதான் இஷ்யூ என்னென்னா, இந்த யூஜிடிஆர்பியில் தமிழ் பாடத்திற்கும் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி பாடத்திற்குமான சில மாறுபாடுகள் இருக்குது. அதை பார்த்துட்ருக்காங்க. அதை சரி பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரிவைஸ்டு ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது திரும்பவும் நமக்கு எங்கே போகும் அப்படின்னா, யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் யூசர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்கவுங்களுக்கான கவுன்சிலிங் டேட்ஸ் வரும். அதுதான் நடைமுறை. ஸோ இதுக்கு வெயிட் பண்ணுவோம். வேறு எந்த ஒரு குழப்பமும் பயமும் தேவையில்லை. ஸோ கிருத்திகா எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் நம்மளோட கமெண்ட்டில் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாம் எழுதிட்டு யாராவது வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் இந்த வீடியோவை பர்டிகுலராக சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.